பிக் டே ரெண்டே நாள் தான். ஹலோ வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. அப்படியே டீம் பிக்கா வந்து ஒரு பயங்கர பரபரப்பாக ஆக்டிவாக இருக்காங்க. உடனே சொல்லணும்னா அவங்க எப்போதுமே ஆக்டிவ் தான். இருந்தாலும் இந்த இடத்துல அவங்களோட ஆக்டிவ் ஒரு பக்கம். கலர்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம விக்கா 2 பேருமே சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு பிக் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சுவாமி ஃபேன்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருந்தது, அவர் வந்துருவாரான்னு. ஏன்னா ஒருக்கா போஸ்ட்டை பண்ணி ஸ்டோரியிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதனால் அந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. ஸோ 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அப்டேட் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஈவினிங் வித் அப்படின்ட்டு ஆகஸ்ட் 1 அப்பா அந்த டேட் எப்படா வரும் ஆகஸ்ட் 1 அப்படின்ட்டு எல்லாரும் காத்துட்ருக்காங்க. அவங்க போய் லேண்ட் ஆகிறதுலேருந்து அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆகஸ்ட் 1 நம்ம ரெடியாக இருப்போம். ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, டீம் பிக்கா வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களோட மெயில் ஐடி இந்த மாதிரி கன்ஃபர்மேஷனு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு சில ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. மலேசியா டைம் படி இன்றைக்கி 12 மணி வரைக்கும் 12 PM ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துருச்சு அப்படின்ட்டு. நாட் ஈஸிங்க இது. சின்னதாக அவங்கள எவ்வளோ டைம் பாராட்டினாலும் அவங்க ஏதோ ஒரு விஷயம் அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் நிறைய கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபேன்ஸ்க்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, செலிப்ரிட்டிஸ்க்கும் ஒரு ஹாப்பி இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஈவெண்ட்டு, ஒரு கடல் கடந்து ஒரு விஷயம். மெயின் லீட்ஸ் வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சொல்லணுன்னா இது விக்காவோட செலிப்ரேஷன் அப்படிங்கிறதான். அது டீம் விக்காவாக இருக்கட்டும், ஃபேன்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய விஜய் கவேரியாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாட போகிறாங்க. அதுதான் மலேசியா ஈவெண்ட்டோட விஷயம். அதை நான் பார்க்குறேன். அதுக்கு பிரவீன் மன்னன் சாரும் அவரோட மனைவியும் போயிருக்காங்க. ஏன்னா கிரியேட் பண்ணவர் அவர் தான். ஸோ அந்த கிரெடிட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி ஒரு எப்படி சொன்னால் SS மியூசிக்ல எல்லாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இந்த ஈவெண்ட்டை நான் பார்க்குறேன். பட் இது ஒரு தொழில் ரீதியான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் இது அழகாக எல்லாரும் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன, அங்கேருந்து ஒரு லைவ் எப்படியும் ஃபேன் பேஜஸ் நிறைய இருக்காங்க. ஆனால் நான் குறிப்பிட்டு ஒரு ஃபேன் பேஜை ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணுவேன். அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக விஜய்க்கு பின்னாடி இருந்தே அழகாக லைவ் எடுத்தாங்க போன தடவை கூட. அது மாதிரி நிறைய ஃபேன் பேஜஸ் வந்து அப்புறம் குட்டி குட்டியாக வீடியோ அவங்க பேசுகிற ஒவ்வொரு விஷயங்களையும் பண்ணுறது அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஒரு பெரிய நாள் நமக்கு ஆகஸ்ட் 1 காத்துட்ருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். அவங்க பறந்து, அதாவது கடல் கடந்து பறந்து நமக்காக நிறைய அழகான விஷயங்கள் செய்கிறாங்க. உண்மையுமே சொல்கிறேன், எவ்வளோ பேர்த்தோட ட்ரீமாக இருக்கும் மலேசியாவில் இருக்கவங்கள, எவ்வளோ பேர்த்தோட ட்ரீம் விக்காவை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க அவ்வளோ ரசித்து நேசித்து, ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா நம்ம இங்கே இருக்கோம் ஓகே, ஆனால் அதர் கண்ட்ரிஸ் வந்து இன்னுமே ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாங்க. எனக்கு வந்து ஒரு 4-5 இயர்ஸாக 2016 சொல்வேன், எனக்கு மலேசியாவிலேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர்லாம் அவங்களாம் வந்து அவ்வளோ ஒரு ஈடுபாடோடு இருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து இங்கே சொந்த பந்தம்ன்ட்டு நிறையா போவோம்ல. இப்போ நானே கரூர்னா எனக்கு சொந்த பந்தம்லாம் இருக்கும். அவங்களுக்கு மோஸ்ட்லி அதிகம் அங்கே ரிலேட்டிவ்ஸ் குறைவாக இருப்பாங்க. இங்கேருந்து போகிறவங்க, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க, அதனால் ரிலேட்டிவ்ஸ் குறைவாக இருப்பாங்க அவங்களுக்கு. அப்படிங்கும்போது இந்த சோஷியல் மீடியா அது மாதிரியான உலகமும் ஒரு பெரிய விஷயம். அதை நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால் அவங்க நம்மளை விடவே இன்னும் ரொம்ப கனெக்டடாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது. ஹானஸ்ட்டாக எனக்குள்ளே தோணுன விஷயம், யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்குல. ஸோ மலேசியா, சிங்கப்பூர் மக்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு அப்டேட்டாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.